சமர்கண்டில் இருக்கிற பேப்பர் மில்லில் எப்படி சில்க் பேப்பர் தயாரிக்கிறாங்கன்றதை பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் பேப்பரை விட இந்த சில்க் பேப்பர் 1000 வருஷம் வரைக்கும் அழியாமல் இருக்கும். நிறைய கண்ட்ரீஸ் இந்த சமர்கண்டில் தயாரிக்கிற சில்க் பேப்பரை தான் அவங்களுடைய முக்கியமான டாக்குமெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க. மல்பெரியை பயன்படுத்தி தான் சில்க் பேப்பரை செய்கிறாங்க. மல்பெரி ஸ்டிக்கை நல்லா பதப்படுத்தி அதோடைய ஸ்கின்னை மட்டும் தனியாக பீல் பண்ணி எடுக்கிறாங்க. பீல் பண்ண மல்பெரி ஸ்கின் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது பேப்பர் தயாரிக்கிற மெட்டீரியலாக மாறிடும். க்ளீன் பண்ண மல்பெரி ஸ்கின் எல்லாத்தையுமே ஸ்லோ ப்ராசஸில் வேக வச்சு எடுப்பாங்க. அப்படி வேக வச்சு எடுக்கிறப்போ இந்த மாதிரி அதுக்குள்ளே இருக்கிற கொக்கோன் தனியாக வெளியில் வரும். பெரிய மிஷினரிஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ட்ரெடிஷ்னலாக எப்படி இந்த மல்பெரி ஸ்கின்னை பேப்பராக மாற்றுறாங்கன்றதை பார்க்கலாம். இன்னமும் இந்த ரொம்ப ட்ரெடிஷ்னலான மெத்தடில் இந்த வுட்டை யூஸ் பண்ணி இன்னும் அவங்க மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்க. ஸோ அங்கே ப்ராசஸ் பண்ண அந்த அங்கே ப்ராசஸ் பண்ண அந்த பேப்பரை அதுக்கப்புறம் இந்த 45 மினிட்ஸ் இந்த மாதிரி கண்டினியூஸாக ப்ரெஷரில் ஹிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஹார்டாகிடுது. ஸோ ஒன்றோட ஒன்று நம்ம பிரிக்கவே முடியல. ஸோ அவ்வளோ ஹார்டாக இருக்குது ஆக்சுவலாக. அங்கே ப்ராசஸ் பண்ணது அதுக்கப்புறம் இந்த வாட்டரில் சோக் பண்ணி எடுத்த பிறகு ஸோ இவங்க இந்த மாதிரி அச்சு வச்சுருக்காங்க. ஒரு 4 விதமான அச்சு. ஸோ இதெல்லாம் அவங்க ஸ்டாண்டர்டான சைஸஸில் நம்ம யூஸ் பண்ணுறது A4 சைஸ் இது. ஸோ இந்த பேப்பர் இந்த தண்ணியில் கலக்கின பிறகு ஸோ இதை ஃபில்டர் பண்ணி A4 சைஸில் இதை ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஸோ இதான் அவங்க யூஸ் பண்ணுற அதர் சைஸஸ். ஸோ பெரிய சைஸ் இருக்குது. ஸோ இந்த சைஸ் தான் ஜப்பானில் இருக்க லைப்ரரியில் யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் இது ஸோ அந்த பேப்பர் ஒன்ஸ் ப்ராசஸ் ஆன பிறகு இந்த மாதிரி ஷீட்டில் ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. ஒன்ஸ் இந்த பேப்பரை இதில் ப்ரெஸ் பண்ண பிறகு சம்மராக இருந்ததுன்னா ஒரு 3 to 4 ஹவர்ஸ் தேவைப்படும். விண்டராக இருந்ததுன்னா ஒரு 8 to 10 ஹவர்ஸ் வரைக்கும் தேவைப்படும். ஸோ ஒன்ஸ் அந்த பேப்பர் ப்ராசஸ் ஆன பிறகு ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். பட் ஆனால் இது இன்னும் க்ளீனாக இல்லாததுனால என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் இருக்குது. ஸோ இதை வச்சு ஒரு ½ அன் ஹவர் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக ரப் பண்ணிகிட்டே இருக்கணும். இதே போல் ரப் பண்ணிகிட்டே இருக்கப்போ அது நல்லா பாலிஷ் ஆகிடும். அதுக்கப்புறமா ஸோ பாலிஷ் ஆன பிறகு நமக்குடைய எண்ட் ரிசல்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம சொன்ன அந்த சில்க் பேப்பர். இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய பேப்பர். இதோட லைஃப் டைம் ஒரு 80 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். இதுதான் அந்த சில்க் பேப்பர். ஸோ இதில் பிரிண்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 1000 to 1200 இயர்ஸ் வரைக்கும் எந்த வித டேமேஜ் இல்லாமல் இருக்கும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். இங்கே இப்போ பிரிண்ட் பண்ணது தான் இது சில ஃபாரின் கண்ட்ரீஸில் சமர்கண்ட் பேப்பர்னு மென்ஷன் பண்ணுறாங்க. சில இடத்துல சில்க் பேப்பர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ஜப்பானில் இருக்க எல்லா லைப்ரரியுமே ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் இல்லை மேனுஸ்கிரிப்ட்ஸ் எல்லாத்தையுமே சில்க் பேப்பரில் கன்வெர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க. ஸோ நாங்கள் இப்போ இவங்களே மேக் பண்ண இந்த ஹேண்ட்மேட் பேப்பர் ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ இதோட வேலிடிட்டி ஒரு 1000 இயர்ஸ் சொல்கிறாங்க. லெட்ஸ்